ஹலோ ஆல், ஒரு எம்மியான கனவா தவா ஃப்ரை எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடாக்கிட்டு கடுகு, பூண்டு அதை போட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆன வரைக்கும் வளர்த்திட்டு அது கூட சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பெரிய வெங்காயம் மட்டும் போட்டால் கொஞ்சம் இனிப்பு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். அதனால் ரெண்டும் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால நான் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே நான் க்ரீன் சில்லியும் ஜிஞ்சரும் கூட இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் காஷ்மீரி பொடி எடுத்துருக்கேன், நார்மல் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், கூடவே மல்லித்தூள் அதுவுமே போட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வாட்டி எடுத்துட்டு நான் கனவை தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சளும் அதுக்கப்புறம் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். பிகாஸ் அதில் நிறைய வெளியில் வரும். அப்போ எனக்கு கிரேவி மாதிரி வேண்டாம், இன்றைக்கி தவா ஃப்ரை மாதிரி தான் நான் எடுக்க போகிறேன். அதனால நான் அப்படி செப்பரேட் வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இந்த சேம் ப்ரொசீஜர் நீங்கள் குக்கரில் பண்ணுங்கள். ஆனால் கனவை பாயில் பண்ணி சேர்க்க வேண்டாம், டேரெக்டாக அதில் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி போதும். அதனால் லாஸ்ட்டாக கறிவேப்பிலையும் தூவி ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் அடைச்சி வச்சிங்கன்னா அந்த ஃப்ராக்ரன்ஸோட எம்மியான ஒரு கனவா ஃப்ரை கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.